வந்து சூப்பர் சானிக்குடையது சவுண்டுடைய ஸ்பீடை விட கூடுதலாக இருக்கும்போது சூப்பர் சானிக்னு சொல்லுவோம். ஹைப்பர் சானிக்குடையது மார்க் 5னா மார்க்குங்கிறது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 5 டைம்ஸ்க்கு மேலே இருக்கும்போது நம்ம ஒரு ராக்கெட் உண்டாகும் போது அதுக்கு பேர் ஹைப்பர் சானிக் ராக்கெட் பேர். இந்த மாதிரி ஹைப்பர் சானிக் ராக்கெட் டெவலப்மெண்ட்ல இந்தியா இப்போ வந்து ஒரு முன்னோடியாக இருக்கு. 2 விதமான ஹைப்பர் சானிக் ஏவுகணை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்று வந்து அதுக்கு பேர் வேவ் ரைடர்னு பேர். மேலே போயிட்டு அந்த ஸ்பீடில், அந்த ஹை ஸ்பீடில் அது வந்து ரைட் ஆகும். ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வரக்கூடியது ஒன்று. துல்லியமாக எதிரியினுடைய டார்கெட்டை தாக்கக்கூடியது. இன்னொன்று வந்து முதல்ல இருந்தே ஒரு ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜி, அது பேர் சூப்பர்சானிக் கம்பஷன் டு மேக் இட் ஹைப்பர்சானிக் ஸ்பீடு. அந்த டெக்னாலஜிலேயே இந்தியா இன்னைக்கு DRDOவில் நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. 1000 செகண்ட்ஸுக்கு நம்ம வந்து இந்த சூப்பர்சானிக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய இது ஒன்று எல்லாரும் வாழ்த்தக்கூடிய ஒரு முறையில் DRDO பண்ணியிருக்காங்க. DRDO வந்து நிறைய அதை செயல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏவுகணைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு வந்து நம்ம அதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. நாட்டின் பாதுகாப்பு இப்போ வந்து நல்ல இதாக இருக்கு, நல்ல நிலையில இருக்கு. அப்படிலாம் இல்லை. நம்முடைய முயற்சியிலேயே நம்ம வந்து எதையுமே பண்ண முடியும். இன்னைக்கு நம்முடைய இவங்கெல்லாம் அறிஞர்கள் நிறைய இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. 800 மில்லியன் நம்ம இருக்கிறோம். பிலோ 35 ஏஜ், 35 இயர்ஸ். மனிதர் கொண்டு நீங்க வந்து அமெரிக்கா முதல்ல மூணுக்கு போறது அல்லது ஸ்பேஸ்ல முதல்ல லீட் பண்றது சோவியத் யூனியனுடைய இதுல வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. 3ல உள்ள இதுக்கும் கூட லியூனார்லாம் அனுப்பியிருக்காங்க முதல்ல. ஆனா மனிதனை வந்து சந்திரனுக்கு அனுப்புறது அமெரிக்கா தான் முதல்ல போய் அனுப்பியிருக்காங்க. அமெரிக்கா மாத்திரம் தான் செய்திருக்காங்க. அதுல அவங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, என்னென்ன இது இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க.